இவனை படிக்க வச்ச மாதிரி தானே எல்லாரும் படிக்க வச்ச. உருப்படாம போயிட்டானே. மா அவர் சும்மா இருக்க சொல்லு. நானும் பெரிய ஆள் ஆயிருப்பேன். விட்டாரா இவரு? நான் சின்ன வயசுல தீக்குச்சி வச்சு அழகழகா பெருசா பில்டிங் கட்டினேன். அதை இடிச்சு தரமட்டமாக்கிட்டாரு. இல்லனா நான் ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டராவோ ஒரு இன்ஜினியராவோ ஆயிருப்பேன். அதை விடுங்க. பாத்ரூம்லயும் செவுத்துலயும் அழகழகா அழகழகா வரைஞ்சு வச்சேன். வரைஞ்சா வச்சா கிறுக்கி வச்சா ஏதோ வச்சேன். நீ என் காதை புடிச்சு திருகி என் வாழ்க்கையே திசை திருப்பிட்ட. இல்லன்னா இந்த ராக்கி ஹை லெவல்ல போயிருந்தா ஒரு ரவிவர்மன் மாதிரியோ அட்லீஸ்ட் திரைப்பார்வை மதன் மாதிரியாவது கார்ட்டூன் வரைஞ்சு பெரிய ஆளா இருப்பேன். அதை விட்டுட்டு வராத படிப்பா வா வான்னா எப்படி வரும்? நீ அடிக்கடி சொல்லுவே நல்ல குணம் இருந்தாதான் வாழ முடியும், இங்க பணம் இருந்தாதான் வாழ முடியுது. நீ கடவுளா இருக்கிற ஒரு நாள் மனுஷனா வாழ்ந்து பாரு. வெளியே போனா ஒர்க் பிரஷர், வீட்டுக்கு வந்தல கடன் பிரச்சனை, இஎம்ஐ கட்டணும், லோன் கட்டணும், வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்கிங், டிப்ரெஷன், எவ்வளவு கஷ்டம் தெரியுமா?